أعوذ بالله من الشيطان الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل إنما ينهاكم الله عن الذين قاتلوكم في الدين وأخرجوكم من دياركم وظاهروا على إخراجكم அன் தவல்லவுஹும் வமன் யதவல்லஹும் ஃபுலாயிக ஹுமுல் லாலிமூன். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்பொழுது நான் வாசித்து காட்டிய இந்த வசனத்தில் இன்னமா இன்ஹாக்குமுல்லாஹு அனில்லதீன, சிலரிடமிருந்து அல்லாஹ் உங்களை தடுப்பதெல்லாம் என்னவென்றால் காத்தலூக்கும் ஃபித்தீனி, மார்க்க விஷயத்தில் உங்களோடு சண்டை போடுகிறவர்களுக்கும், வஹ்ரஜூக்கும் இத்தியாரிக்கும், உங்களை உங்களுடைய நாட்டிலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும் என்று எண்ணுவோருக்கும், வலாஹரு அலா இஹ்ராஜிக்கும் அன் துவல்லூஹும், அன் தபர்ரூஹும் வ தக்ஸிது இலைக்கும், அவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள், அவர்களிடத்தில் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நேர்மையாளர்களோடு இருக்கிறார் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். அதாவது என்னன்னா, நாம எல்லா சமயத்தவர்களோடும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், யூதர்களாக இருந்தாலும், இந்துக்களாக இருந்தாலும் எல்லா சாதி மக்களோடையும் ஒற்றுமையா இருக்கணும். நீங்க ஒற்றுமையா தான் இருக்கணும்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு உத்தரவு போடுறான் இந்த வசனத்துல. அது மட்டும் இல்லாம எந்தெந்த மக்களோடு நீங்க ஒற்றுமையா இருக்கணும் தெரியுமா அப்படின்னா, உங்களோடு சண்டை போடாதவர்களோடு, நீங்க ஒற்றுமையாக இருங்கள். உங்களை உங்க நாட்டை விட்டு வெளியேற்றி விட வேண்டும் என்கிற எண்ணம் இருப்பவர்களோடு நீங்கள் அந்த மாதிரி ஒத்து போயிட வேண்டாம். அவனுக்கு எதிராக நீங்க இருந்து செயல்படுங்க என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா இந்த வசனத்துல சொல்லி காட்டு. அதனால மற்றொரு வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்லுவான், லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுக்கு உங்க மார்க்கம், அவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கம். ஒருத்தருடைய மார்க்கத்தை பின்பற்றி வாழணுங்கிற அவசியம் இல்லை. இப்னு அபி ஹாத்திம்ல ஒரு ஹதீஸ் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அவர் கிறிஸ்தவ மதத்திலிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர். அவருடைய மனைவி, அவருடைய மகள்கள் எல்லாமே இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. அவருடைய 2 மகனுங்க இஸ்லாத்துக்கு வரல, கிறிஸ்தவமாகவே இருக்கிறாங்க, கிறிஸ்தவ மதத்திலேயே தொடர்ந்து நீடிக்கிறாங்க. அப்ப அந்த தகப்பனார் ஹுசைன் என்ன செஞ்சார், நீ இஸ்லாத்துக்கு வந்துரு சொல்லி 2 பேர்த்தையும் நிர்பந்தப்படுத்தினார், வலுக்கட்டாயப்படுத்தினார். ஆனா அவங்க கிறிஸ்தவத்தை விட்டு வர மாதிரி இல்லை. பிறகு என்ன செஞ்சிட்டாரு அந்த தகப்பனாரு, 2 பேர்த்தையும் ரூம்ல போட்டு அடைச்சி வச்சு சோறு தண்ணி கொடுக்காம இப்படி சித்திரவதை பண்ணார். அப்பவும் அவங்க 2 பேரும் கிறிஸ்தவத்தை விட்டு வர்றதாக இல்லை. இப்ப இதே நிலை நீடிக்கும் பொழுது இவருக்கு ரொம்ப வருத்தமாகவும் வேதனையாகவும் இருந்தது. அந்த மகன்கள்ல 2 பேர்ல ஒருத்தர் சொன்னார், எங்களை நீங்க ரசூல்லா கிட்ட அழைஞ்சிக்கிட்டு போங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாங்க முஸ்லீம் ஆகணும்னாக்க நாங்க முஸ்லீம் ஆயிடுறோம். எங்களை எங்க மதத்திலேயே இருக்கிறதுக்கு அனுமதிச்சா நாங்க இருந்துக்கிறோம். எங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல அழைத்து செல்லுங்கள் என்று 2 பேரும் கேட்டுட்டாங்க. தாப்பனாருக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ரசூலுல்லாஹ்ட்ட அழைச்சிட்டு போயிட்டோம்னாக்க பேசியே கரெக்ட் பண்ணிடுவாங்க.
2 பேர்த்தையும் இஸ்லாத்துல இணைச்சிருவாங்க என்று தந்தைக்கு ஒரு சந்தோஷம். அழைச்சிட்டு போனார். அழைத்து கொண்டு சென்று சபையில நிறுத்தின உடனே அந்த 2 பேர்த்துல ஒருத்தர் கேட்டார், எங்களை நீங்க வலுக்கட்டாயமா நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்துல இணைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். கேட்டதுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு 10 வினாடிகள் அமைதியாக இருந்தாங்க. அல்லாஹு தஆலாவிடத்திலிருந்து வஹி வந்து விட்டது. வஹில என்ன வருது? லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்த். இஸ்லாம் மார்க்கத்துல நிர்பந்தம் என்பது கிடையாது. கத் தபய்யன ருஷ்த். இஸ்லாம்னா என்ன என்பது ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம்னா என்ன என்று ஏற்கனவே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. அப்படி இருக்கும் பொழுது இஸ்லாத்தை அறிஞ்சி தெரிஞ்சு புரிஞ்சு அப்படிதான் இஸ்லாத்துக்கு வரணுமே தவிர வலுக்கட்டாயமா ஒருத்தர் இஸ்லாத்துல இணைக்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த வசனத்தை அருளியதுமே அந்த 2 பேர்த்தையும் பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தம்பி நீங்க விரும்பினா இஸ்லாத்துக்கு வரலாம், இல்லாட்டினா உங்க விருப்பம் போல் நீங்கள் வாழலாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டதாக இப்னு அபீ ஹாத்திம்ல ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்த் என்கிற இந்த வசனத்தினுடைய விரிவுரையில இப்னு கஸீரிலேயும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுதான் இஸ்லாம். இன்னைக்கு நம்ம சமய நல்லிணக்கம் மக்கள் மத்தியில தேவைன்னு சொல்லி மிகப்பெரிய அளவுல இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த பிரச்சாரத்துல யாரு பண்றதுன்னா முஸ்லீம்கள் எல்லாருமே சமய நல்லிணக்கம் தேவைன்னு சொல்லி சொல்றாங்க. கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சமய நல்லிணக்கம் தேவைங்கிறாங்க. ஆனா இந்துக்கள்ல பெரும்பாலானவர்கள் யாருமே சொல்வது கிடையாது. ஏன்னா நாம முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்து மக்களில் சில பேரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். சில பேரால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதனால நம்ம என்ன செய்யறோம்? நமக்கு தான் சமய நல்லிணக்கம் தேவைன்னு சொல்லி நம்ம தான் முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் சிலர் யாருமே முன் வருவதே கிடையாது. சமீபத்தில் ஒரு ஆய்வு, இந்த சமய நல்லிணக்கங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தையை ஒரு ஆளு பிஹெச்டி பண்ணியிருக்கிறார். இந்த வார்த்தை எப்பயில இருந்து வந்துச்சு, அது பல காரணங்களை சொல்லிட்டு கடந்த ஒரு 40 வருஷமா இந்த வார்த்தை இந்தியாவில் அதிகமா புழக்கத்தில் வந்திருக்குது அப்படிங்கிறார். ஏன் இந்த வார்த்தை அதிகமா புழக்கத்தில் வந்திருக்குதுன்னா 1996 பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகும் 1999 ஜனவரியில 22வது தேதியில ஆஸ்திரேலியாவை சேர்ந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் என்கிற ஒரு நபரும் அவருடைய மகன் 10 வயது மகன் பிலிப் என்பவரும் அவருடைய 8 வயது மகள் திமோதி என்பவரும் ஒரிசா மாநிலத்தில் உயிரோடு ஒரு ஜீப்ல வச்சு எரித்து கொலை செய்யப்பட்டார்கள். RSS மற்றும் இந்துத்துவாவினரால் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். இந்த 2 நிகழ்ச்சிக்கு பிறகு இதுல யாரு 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்கா? ஒன்னு கிறிஸ்டியன்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கிறான். 450 வருடங்களாக இருந்த பாபர் மசூதி முஸ்லிம்களுக்கு சொந்தமானது. அது அங்கதான் ராமர் பிறந்தாருன்னு சொல்லி இட்டு கட்டி இன்னைக்கு நம்ம கிட்ட இருந்து அதை புடிங்கிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. இந்த 2 நிகழ்ச்சிகளுக்கும் பிறகுதான் இந்தியாவில் சமூக நல்லிணக்கம் தேவை, நல்லிணக்கம் தேவை, சமய நல்லிணக்கம் தேவை, மக்கள் மத்தியில என்ன இந்த சாதி வேற்றுமைகள் பாராமல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற கருத்து ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது சமூகத்தில் என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லி காட்டுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த வகையில நம்ம பார்த்தோம்னா சமூகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் இந்த 2 தான். ஒட்டுமொத்த இந்தியாவில் முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு சில சதவீத மக்களால், இந்து மக்களால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். எத்தனை பேர் இருப்பாங்க? ஒரு அதிகபட்சம் ஒரு 5% பேர் இருப்பான். இந்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு 5% பேர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் ஆட்சி படைத்துக் கொண்டிருப்பவர்கள். ஒட்டுமொத்த இந்தியாவையும் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள். இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 5% மக்கள் தான் எல்லா மக்களுக்குமே அச்சுறுத்தலாக இருக்கிறார். எல்லாருக்குமே அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக நமக்கு சொல்லுவார்கள், சமய நல்லிணக்கம் தேவைன்னா ஒரு 10 விஷயங்களை நாம கடைபிடித்து வாழ வேண்டும். ஒரு முஸ்லீமாக இருப்பதை அடையாளப்படுத்துவதை பள்ளிவாசல்ல தான் அடையாளப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் எங்க போய் அடையாளப்படுத்தக்கூடாதான்? பள்ளிவாசல்ல போய் அடையாளப்படுத்தக்கூடாதான். அங்க போய் தொப்பி போட்டுக்கிட்டு ஒளி செஞ்சுக்கிட்டு நல்லா முத்தை சட்டை போட்டுக்கிட்டு ஜம்முன்னு அங்க போய் தொழுகிறது, இபாதத்து செய்வது, அது ஒரு முஸ்லீமுடைய அடையாளம் அல்ல. நீ அன்றாட வாழ்க்கையில், நீ வாழ்கிற தெருவுல, வசிக்கிற வீட்டுக்கு பக்கத்துல, நீ வேலை செய்யற இடத்துல, நீ போகிற வழிகள்ல நீ ஒரு முழுமையான முஸ்லீமாக வாழ வேண்டும். அந்த இடங்கள்ல ஒரு 10 அடையாளங்களோடு நீ மிளிர வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. என்னதுன்னா, பிற மதங்களை நாம் திட்டக்கூடாது. திருக்குர்ஆன் சொல்லுது, பிற மதங்களை நாம திட்டக்கூடாது. இரண்டாவதாக, நம்முடைய கருத்தை பிற மக்கள் மீது திணிக்க கூடாது. இன்னைக்கு அதான் நடந்துகிட்டு இருக்குது. என் மார்க்கம் தான் சிறந்தது, என்னுடைய கொள்கை தான் சிறந்தது, இதைதான் நீ ஏற்றுக்கொள்ளணும், அதானே இன்னைக்கு எல்லாம் திணிக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை திணிக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் என்னது? நம்முடைய கருத்தை மற்றவர்களிடத்துல திணிக்க கூடாது. எவருடைய உரிமைகளையும் நாம் பறிக்க கூடாது. மூன்றாவதாக, நாலாவதாக, எல்லா மக்களும் நல்ல மக்களே என்று நினைக்க வேண்டும். எல்லாரும் நல்லவங்க தான் என்று நாம் நினைக்க வேண்டும். ஐந்தாவதாக, எல்லா மக்களுடன் நல்லுறவோடு நடந்து கொள்ள வேண்டும். நல்ல விதமா நடந்து கொள்ள, யார் இடத்துலையும் பாகுபாடு காட்டக்கூடாது. இவன் முஸ்லீமு, இவன் இந்து, இவன் தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன், இவன் உயர்ந்த சாதிக்காரன், இவன் படிச்சவன், இவன் பணக்காரன், இவன் கரை வெட்டி, இவன் அரசியல்வாதி, எந்த காரணத்துக்காகவும் யாரோடும் இறைவன் ஒரு காரணத்தை முன்னிட்டு அவர்களோடு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சமமாக நாம் பழக வேண்டும். ஆறாவதாக, பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல விதமாக நடந்து கொள்ள வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரங்களோட நல்ல விதமாக நடந்துக்கணும். வரலாற்றில் ஒரு செய்தி, அப்துல்லா இப்னு முபாரக் சொல்லி ஒரு இஸ்லாமியர் பக்தாதில் வாழ்ந்து கொண்டு இருந்தார். அவர் பக்கத்து வீட்டில் ஒரு யூதர் வாழ்ந்துட்டு இருக்கிறார். பக்கத்து வீடு. அவர் வீடு விற்கிறார், யூதர் வீடு விற்கிறார். வீடு விற்கும் போது அந்த வீட்டினுடைய மதிப்பு 1 லட்சம். ஆனா அவர் 2 லட்சம் ரூபாய் சொல்றார். வீட்டுடைய மதிப்பு, சந்தை மதிப்பு, அந்த ஏரியாவுடைய மதிப்புன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த மதிப்பு பார்த்தா 1 லட்சம் தான். ஆனா ஒரு 2 லட்சத்துக்கு விற்கிறார். அதை போட்டி போட்டு வாங்கறதுக்கு வராங்க. அப்ப பக்கத்துல இருந்த ஒரு ஆள் கேட்கிறாரு, அந்த வீடு 1 லட்சம் ரூபாய்க்கு தானே போகும், என்ன 2 லட்சம் ரூபாய் வாங்குறாரு, அதை வாங்குறதுக்கு வேற போட்டி போட்டு கொண்டு மக்கள் வராங்களே, என்ன விஷயம்? அப்ப அந்த அப்துல்லா இப்னு முபாரக் சொல்லுகிறார், அந்த யூதர் சொல்லுகிறார், என் வீட்டு பக்கத்துல ஒரு முஸ்லீம் குடியிருக்கிறார். அவர் பேர் அப்துல்லா இப்னு முபாரக். அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் வீட்டில் நீங்க குடி இருப்பதற்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் அந்த வீட்டுக்கு அந்த ரேட்டு. அந்த வீட்டுக்கு என்ன ரேட்டு? 1 லட்சம் ரூபாய். ஆனா 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா. காரணம், ஒரு பாய் குடியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு பாய்க்கு வீடு கட்டு போனோம்னா வீடு இல்லைங்கிறோம். சென்னை போன்ற நகரங்கள்ல பாய்களுக்கு வீடு இல்லைங்கிறான். ஆனா அன்னைக்கு யூதர்கள் எப்படி வித்தாங்க தங்களுடைய வீடுகளை? என் வீட்டு பக்கத்துல ஒரு பாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அதனால வேலை கேட்கிறோம். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரனுடைய ஜன்னல் வழியாக காற்று போவதற்கு தடுக்கும் விதமான எந்த வேலைகளையும் நீ செய்யாதே. உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கிறான் இல்லையா, அவன் வீட்டுல ஜன்னல் வழியா காற்று போகணும், அதுக்கு நீ தடுக்கும் விதமான எந்த விதமான உபகரணங்களையும் நீ செஞ்சிடாத. அதே போல உன் வீட்டுல கறி சால்னா மீன் சால்னான்னு சொல்லி வச்சீங்கன்னா வாசனை வெளியே போகாம பாத்துக்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சமயம் வாசனை வெளியே போனா கொஞ்சம் தண்ணி அதிகமா ஊத்தி அவருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொஞ்சம் சாணம்.
ஏன்னா பக்கத்து வீட்டுக்கார பிள்ளைங்க ஏங்கிடுவாங்கல்ல. கறி இன்னைக்கு தான் எல்லா வீட்லையும் நினைச்ச நேரத்தில் கறி எடுக்கிறோம், மீன் எடுக்கிறோம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் நம்மளுடைய நிலவரம் என்ன? நம்ம தாய் தாப்பனுடைய காலத்துல நிலவரம் என்ன? கறின்னா பெருநாளைக்கு தான் கறி கிடைக்கும். அப்ப கொஞ்சம் நீ சால்னாவில் தண்ணி அதிகமாக ஊற்றி அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம துக்கமா முதலில் போய் நில். பக்கத்து வீட்டுக்காரனுடைய வீட்டில் ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டதா, ஒரு மருத்துவமனைக்கு போயிட்டாங்களா, அவங்க வீட்டில் போய் முதல்ல போய் நில். அதே போல பக்கத்து வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷமான காரியமா, நீ பக்கத்தில் போய் நில், முதல்ல போய் நில் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பக்கத்து வீட்டுக்காரர்களோடு நல்ல விதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதே போல பார்த்தோம்னா நம்ம பயணம் செய்யும் போது இந்து நண்பர்களோடு பயணம் செஞ்சா நம்முடைய இஸ்லாமிய முறைகளை முழுமையாக பின்பற்றி நாம் நடந்து கொள்ள வேண்டும். அந்த இந்து நம்ம கூடவே தான் வருவார். இங்கேருந்து சென்னை அமெரிக்காவுக்கு போகிறோம், நீங்கள் 24 மணி நேரம் இருக்கிறோம். 24 மணி நேரம் அமெரிக்காவில் ஃப்ளைட்லேயே உட்காந்துருக்கா. பக்கத்தில் ஒரு நபர் உட்காந்துருக்கா, ஹிந்து நண்பர் உட்காந்துருக்கிறார். நீ ஒரு முஸ்லீமாகவே முழுமையாக நீ நடந்து கொண்டா உன்னுடைய செயல்கள், உன்னுடைய நடைமுறைகள், உன்னுடைய பேச்சுவார்த்தை எல்லாமே இஸ்லாமிய மயமாகவே நீ முஸ்லீமாகவே இருந்து நடந்து கொள். தொழுவு நேரத்துக்கு தொழுவு, நல்ல விதமாக பேசிக்க, நீ சாப்பிடுவதில் அவரு கொஞ்சம் கொடு. இப்படி நடந்து கொண்டாக்கா அவர் என்ன நினைப்பாரு? முஸ்லீம்களா இஸ்லாத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த சாதியிலுமே இல்லாத ஒரு பிரச்சனை. ஒரு முஸ்லீம் நல்லது செஞ்சானாக்க அது வாய்ப்பாகுது, அவரெல்லாம் போய் பேச மாட்டாருப்பான்னு சொல்லி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்குமே நல்ல பேர் கிடைக்கும். அவரெல்லாம் பாயிங்க அப்படிலாம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரை வச்சு ஒரு சமுதாயத்துக்கே நல்ல பேர். அதே போல இஸ்லாத்துல ஒரு மனுஷன் தப்புஸ் பண்ணிட்டானாக்க பாய்களா அவங்க பெரிய தீவிரவாதிங்க, கொண்டு வைப்பாங்க அப்படிம்போம். செஞ்சது என்னமோ ஒருத்தன் தான், ஆனா பேர் வந்து யாருக்கு? அந்த சமுதாயத்துக்கே வந்து சேர்ந்துரும். அது இஸ்லாத்துல மட்டும்தான் அப்படி, வேற எந்த மதத்திலையும் அப்படி கிடையாது. காரணம் இஸ்லாம் வந்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வியலோடு கலந்தது. அதனாலதான் இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அதே போல கொடுக்கல் வாங்கல் நீங்கள் செய்தால் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இந்துக்களிடத்திலேயோ மற்றவங்களிடத்திலேயோ கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொண்டால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு 10 விஷயங்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதனால 10 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நம்முடைய சமய நல்லிணக்கத்தை நம்ம மக்களுக்கு மத்தியில ரொம்ப எந்த அளவுக்கு லேசாக பயன்படுத்திக் கொள்ள முடியுமோ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சமீபத்தில் உடுப்பி சங்கராச்சாரியார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கோவிலுக்குள்ள இஃப்தார் விருந்து வச்சிருந்தார். உடுப்பி சங்கராச்சாரியாரு கோவிலுக்குள்ள இஃப்தார் விருந்து வச்சிருந்தார். சமய நல்லிணக்கம் தேவை, ரொம்ப நல்ல மனுஷன் அவர். அதுல நம்ம பாய்கள்லாம் போய் கலந்துக்கிட்டாங்க, எல்லா மதத்தவர்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க, கஞ்சி வச்சிருந்தாங்க. அவரு கோயில்ல என்ன ஆகம விதிகளின் முறைப்படி கறி சமைக்காம, என்ன மாமிசங்கள் இல்லாம ஒரு சைவ முறையோடு பழங்கள் வைத்து ஜூஸுகள் வைத்து இப்படி முறைப்படி அவரு செஞ்சிருந்தார். எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மறுநாள் அன்னைக்கு பார்த்தா இந்த RSS காரர்கள், இந்துத்துவாவினர், அவருடைய உடுப்பி சாமியார் இருக்கிறார் இல்லையா சங்கராச்சாரியார், அவர் வீட்டில் போய் கல்லெறிகிறான். எல்லா இந்துக்களும் அதுல வரவேற்று சங்கமித்து சந்தோஷப்பட்டார்கள். ஆனா ஒரு சில பேர் என்ன செய்யறான், மறுநாள் போய் கல்லெறிகிறான் அவர் வீட்டுல. நீ கோவில நீ அசிங்கப்படுத்திட்ட, கோவிலை நீங்க அசிங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று சொல்லி அவர்கள் கல்லறிந்த ஒரு செய்தியை சமீபத்தில் பத்திரிகையில் வந்துச்சு, நான் பார்த்தேன். அதே போல பார்த்தோம்னா கும்பமேளா ஊப்பியில் நடந்துகிட்டே இருந்துச்சு மாத கணக்கில். நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆளுக்கு போயிருந்தான் கும்பமேளா. எந்த ட்ரெயினும் கூட்டம், எல்லா பஸ்ஸும் கூட்டம். அந்த ஊர்லயும் இருக்க முடியல, 1-2க்கு போகிறதுக்கு வழி இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்கல. என்ன செஞ்சா நம்ம ஆளு இங்க இருந்து, ஏன்னா சுகாதாரமா இருந்து பழகிட்டான், கன்னியாகுமரிக்காரன், கடற்கரை ஓரத்தில் இருந்தவன். அப்ப அந்த மனிதன் என்ன செய்யும்னா, நம்ம புறப்படியாதான் பக்கத்து நகரத்துக்கு போய் சேருவோம் என்று சொல்லி நடந்தே வந்துட்டு இருந்திருக்கான். நைட்ல நடந்திருக்கிறான் அதுவும். அப்ப அங்க இருந்த ஒரு பாய் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போயிட்டு இருக்கார், தூரத்துல விட பைக்ல. அவரு நல்ல காவி துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு, காவி தலையில கட்டிக்கிட்டு, அந்த மாதிரி காட்சியோடு அவர் வருகிறார்.
இப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த பாய் பையன் என்ன செஞ்சாரு, அவரை கூப்பிட்டு எங்கேயா போற, என்ன இந்த நடு ராத்திரியில இந்த காட்டுக்குள்ளே இப்படி நடந்துகிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அவரு தமிழ்ல பேசுறாரு, இவரு ஹிந்தியில பேசுறாரு. ரெண்டு பேரும் பேசுனதை ஒரு மாதிரியா புரிந்து கொண்டு இந்த இஸ்லாமிய இளைஞர் தூக்கி பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொண்டு போய் அவர் விட்டாராம். விட்ட உடனே அந்த ஆளு முஸ்லீம், அந்த ஹிந்து ஆளு, நம்ம ஊருக்காரர், கன்னியாகுமரிக்காரர், அவர் பக்கத்தில் வச்சுட்டு ஒரு வீடியோ எடுக்கிறார். பாருங்க, இவர் முஸ்லீமு, நான் நைட்டு காட்டுல இருந்து வந்தேன், என்னை அவர் 50 கிலோமீட்டர் அழைத்து கொண்டு வந்து இங்கே விட்டார், எனக்கு டீ வாங்கி கொடுத்தார், இடையில நாங்கள் 2 பேரும் உட்கார்ந்துருந்தோம், மொழி தான் எங்களுக்கு வேறையா தவிர நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தோம், இதுதாங்க மதம், இதுதாங்க கும்பமேளா, இதுதாங்க நாங்கள் இந்திய மக்கள், நாங்கள் இப்படி தாங்க இருப்போம் அப்படின்னு அவர் சொன்ன அந்த செய்தி எல்லாம் பாலிமர் நியூஸில் எல்லா டிவிகள்லையும் ஒழித்தது நம்மளால் பார்க்க முடியுது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்மளால் நம்முடைய மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் சமய நல்லிணக்கத்தோடு நடந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி காட்டுகின்றது. எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய மாதத்தில் லக்கும் தீனுக்கும் ஒரே தீன், அவர்களுக்கு அவர்கள் மார்க்கம், நமக்கு நம்முடைய மார்க்கம் என்கிற இந்த கொள்கையில் உறுதியாக இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா அருள் செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நவைத்து சௌமகதி அன்னதாயி பர்லி ரமலான ஆதி சனதி லில்லாஹி தஆலா. இந்த வருடத்து ரமலான் மாதத்தில் பரலான நோன்பை நாளை அதாவாக நோக்க இன்று நியத் செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம